நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சில செய்திகள் அறிவூட்டும், சில செய்திகள் வியப்பூட்டும், சில செய்திகள் பாதைகளை காட்டும், சில செய்திகள் பயணங்களை மாற்றும். அப்படி என்னவெல்லாம் நிகழ்ந்தது இன்று பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா 6 கோடியே 67 லட்சம் வருமான வரி செலுத்தவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வயஸ் தொட்ட இல்லத்தை நினைவிடமாக மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி, தங்கவேல் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி வினித் கோத்தாரி, அனிதா சுமந்த் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா 6 கோடியே 67 லட்சம் ரூபாய் வரி பாக்கி செலுத்த வேண்டியிருப்பதாகவும், அதற்காக வயஸ் இல்லம், அண்ணாமலை சாலை மற்றும் ஹைதராபாத்தில் உள்ள அவருடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருப்பதாகவும் வருமான வரித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருமான வரியை முழுமையாக செலுத்திவிட்டால் வயஸ் இல்லத்தை நினைவிடமாக மாற்ற ஆட்சேபனை இல்லை என்று வருமான வரித்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இதை கேட்ட நீதிபதிகள், வருமான வரி பாக்கி ஜெயலலிதா வாரிசு வழக்குகள் இருக்கும் போது வயஸ் தோட்ட இல்லத்தை எப்படி கையகப்படுத்த முடியும் என்று கேள்வி எழுப்பினர். வருமான வரி நிலுவைத் தொகையை செலுத்துவது யார் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், ஜெயலலிதாவிற்கு உறவினர்கள் இருக்கும் போது தமிழக அரசு எப்படி வரி செலுத்த முடியும் என்று வினவினர். நிலத்தை கையகப்படுத்தும் போது யாரிடம் அனுமதி பெறப்பட்டது என்றும் அரசு தரப்பும், ஜெயலலிதா செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை பற்றி வருமான வரித்துறையும் 2 வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய கூறி வழக்கை ஒத்திவைத்தனர். சென்னையில் 2 நாட்களாக நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் எந்தெந்த துறைகளில் எவ்வளவு முதலீடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளது என்பதை பார்க்கலாம். தமிழக அரசு வெளியிட்டுள்ள தகவலின்படி பெருநிறுவனங்கள் சார்பில் 146 ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும், அவற்றின் மூலம் 1,54,648 கோடி ரூபாய் முதலீடும் 4,73,871 பேருக்கு வேலைவாய்ப்பும் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கட்டுமான துறையில் 70 ஒப்பந்தங்கள் மூலம் 57,381 கோடி ரூபாயும், சிறு மற்றும் குறு நிறுவனங்களுடன் 12,360 ஒப்பந்தங்கள் மூலம் 32,206 கோடி முதலீடுகள் கிடைக்கப்பெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது. எரிசக்தி துறையில் 15 ஒப்பந்தங்கள் மூலம் 40,700 கோடி ரூபாயும், தகவல் தொழில்நுட்ப துறையில் 10 ஒப்பந்தங்கள் மூலம் 11,674 கோடி ரூபாய் முதலீடும் தமிழகத்திற்கு கிடைக்க உள்ளது. இதேபோல் உயர்கல்வித்துறையில் 1,013 கோடி ரூபாயும், பள்ளிக்கல்வித்துறையில் 157 கோடி ரூபாயும், சுற்றுலாத்துறையில் 642 கோடி ரூபாய் முதலீடும், விவசாயத்துறையில் 2,010 கோடி ரூபாய் முதலீடும் தமிழகத்திற்கு கிடைக்க வாய்ப்புள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 3,431 கோடி ரூபாய் முதலீடு கிடைக்கும் என்றும், அதன் மூலம் 10,56,141 பேருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழக அரசு நடத்திய 2வது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஒரு மாயமான் காட்சி என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2015 நடைபெற்ற முதல் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 2.42 லட்சம் கோடி முதலீடுகள் மூலம் 4.69 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கும் வகையில் 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாக ஜெயலலிதா அறிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை நிறைவேற்றவோ, தொழில் முனைவோரை அழைத்து பேசுவோ கூட ஆட்சியாளர்களுக்கு ஆர்வமில்லை என்று ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். முதலீட்டாளர்கள் வேறு மாநிலத்திற்கு சென்ற நிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் குறித்து தாம் வெள்ளை அறிக்கை கேட்டும் அதிமுக அரசு அதற்கு செவிமடுக்கவில்லை என்று ஸ்டாலின் கூறியுள்ளார். 2வது உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஜெயலலிதாவிற்கு போட்டியாக போடப்பட்டதா அல்லது செயல்வடிவம் பெறுவதற்கா என அது குறித்த விவரங்கள் வெளிவந்த பின்தான் தெரியும் என்றும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் பழனிசாமிக்கு விளம்பரம் தேடி அரசின் பணத்தை வீணடித்துதான் இந்த மாநாட்டினை முக்கிய சாதனை என ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தேமுதிக சார்பில் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தேமுதிக முனைப்பு காட்டி வருகிறது. இது தொடர்பாக அந்த கட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், துணை செயலாளரும் உயர்மட்ட குழு உறுப்பினருமான LK சுதீஷ் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள குழு கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் சுதீஷ், இளங்கோவன், மோகன்ராஜ், பார்த்தசாரதி, AS அக்பர் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர்.
அதிமுகவின் கூட்டணி கதவு திறந்து இருப்பதாகவும் மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பவர்கள் தங்கள் கூட்டணிக்கு வரலாம் என்றும் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக கூட்டணி குறித்து தனிப்பட்ட நபர்கள் கருத்து கூறினாலும் செயற்குழு பொதுக்குழு எடுப்பதுதான் இறுதி முடிவு என்றார். தற்போது இடைத்தேர்தல் நடைபெற்றாலும் 2021ஆம் ஆண்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றாலும் அதிமுக தான் வெற்றி பெறும் என அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார். நாங்கள் க்ளோஸ் பண்ணலையே, திறந்து வச்சிருக்கிறோம், வரலாம். ஆனால் அவங்க மக்கள் நலனுக்கு உகந்தவர்களா, மக்கள் நலனுக்காக மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு நல்ல பல திட்டங்களை அளித்தவர்களா, மக்கள் முன்னேற்றத்திற்காக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக நம்முடைய அரசு எடுக்கின்ற திட்டங்களுக்கு ஆதரவு அளிக்கின்றவர்களா, இதெல்லாம் கைட்லைன்ஸ். இதெல்லாம் வச்சு தான் ஒட்டுமொத்தமாக ஒருமித்த கருத்து கட்சியில் எடுக்கப்படும். வாக்கு வங்கி அரசியலுக்காக பேரறிவாளன் விவகாரத்தை பயன்படுத்த வேண்டாம் என்று அவருடைய தாயார் அற்புதம்மாள் கேட்டுக் கொண்டுள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ள 7 பேரை விடுதலை செய்ய கோரி பேரறிவாளனின் தாயார் அற்புதம்மாள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். #28 years எனோஜ் கவர்னர் மூமெண்ட் என்ற பெயரில் கோவையில் இன்று சுற்றுப்பயணம் தொடங்கிய அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழக அரசு முறையாக அமைச்சரவையை கூட்டி ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பியதாகவும், ஆனால் 4.5 மாதங்களாக ஆளுநர் காலதாமதம் செய்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். வாக்கு வங்கி அரசியல்தான் தங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது என குறிப்பிட்ட அற்புதம்மாள், அரசியல் லாபத்திற்காக தமது மகன் விவகாரத்தை பயன்படுத்த வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். தேர்தலை பற்றின கவலை எனக்கு இல்லை, அரசியல்வாதிகளுக்கு இருக்கலாம். ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காம தேர்தல் காரணங்களுக்காக இது காலம் கடத்துறாங்கன்னா இது ஒரு கேவலமான அரசியல் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். சென்னை வில்லிவாக்கத்தில் வீட்டின் முன்பு நின்றிருந்த பெண்ணிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் தாலி சங்கிலியை பறிக்கும் பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. சென்னை வில்லிவாக்கம் திருநகர் பகுதியைச் சேர்ந்தவர் அகிலா. இவருடைய வீட்டின் அருகில் உள்ள கடையில் பொருட்களை வாங்கிவிட்டு தன்னுடைய வீட்டின் முன்பு அவர் நின்று கொண்டிருந்தார். அப்போது அகிலாவை இருசக்கர வாகனத்தின் பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் அவர் அணிந்திருந்த 25 சவரன் தாலி சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பியோடினர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு தாலி சங்கிலியை பறித்துக் கொண்டு சென்றவர்களை தேடி வருகின்றனர். இளையராஜாவிற்கு பாராட்டு விழா நடத்துவதற்காக தயாரிப்பாளர் சங்க பணத்தை அதன் தலைவர் விஷால் முறைகேடாக செலவழித்துள்ளதாக தயாரிப்பாளர்கள் SV சேகர், K ராஜன், அழகப்பன் ஆகியோர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். இதில் இளையராஜாவிற்காக பாராட்டு விழா நிகழ்ச்சிக்காக தயாரிப்பாளர் சங்கத்தில் வைப்பு நிதியாக இருந்த 8,75 லட்சம் ரூபாயை விஷால் முறைகேடாக செலவழித்துள்ளதாக கூறியுள்ளனர். இந்த நிகழ்ச்சிக்காக இளையராஜாவிற்கு 3.5 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும், நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் விஷாலின் நண்பர் ரமணாவிற்கு 3 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் புகார் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விஷால் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் SV சேகர், K ராஜன் உள்ளிட்டோர் வலியுறுத்தியுள்ளனர். இளையராஜா ஷோ அடுத்த மாதம் ஈரோடில் நடைபெறுகிறது. அந்த ஷோவுக்கு அவர் 1.5 கோடி ரூபா தான் வாங்கியிருக்காங்கிறது அங்கே சம்மந்தப்பட்டவர்கள் சொல்கிறாங்க. அப்போ இளையராஜா அவர்கள் 2 கான்ட்ராக்டிங் காமிச்சு நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு சொன்னால் தான் இந்த சந்தேகம் தீர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கும். ஆனால் இதில் என்னன்னு சொன்னால், ஒரு பொதுவான ஒரு சங்கத்தினுடைய ஒரு பணத்தை எடுத்துட்டு நான் திருப்பி வைக்கிறேன்னு சொன்னால் கூட குற்றம். அதுக்கு பேர் தான் பணம் கையாடல் செய்வது அப்படின்னு பேர். அதை சாயங்காலத்துக்குள்ளே நான் திருப்பி வச்சிடுறேன் அப்படிங்கிறது சரியான ஒரு வாதம் அல்ல. வீட்டு விவகாரம் இல்லை, தன்னிச்சையாக பண்ண. இது சொசைட்டி ஆக்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த விதிமுறைப்படி தான் சங்கம் நடக்கணும். இவர் கதாநாயகனாக நினச்சிக்கிட்டு கண்டதே இங்கே சங்கத்தில் பண்ணலன்னா அது நடக்காது. இப்போ 7 கோடின்னு நாங்கள் சொன்னதை அவரே ஒரு லெட்டர் மூலமாக எங்களுக்கு அனுப்பியிருக்காரு. நான் 8.5 கோடி ரூபாய் எடுத்திருக்கேன்னு. ஆக அது விதிமீறல். ஜெனரல் பாடியை கூட்டவே இல்லை. இந்த 1.25 வருஷம் சங்க விதிகள் படி விஷால் எதுவுமே செய்யலை. நடிகை பானுப்பிரியா வீட்டில் வேலை செய்து ஆந்திர சிறுமியை பாலியல் ரீதியாக அவருடைய சகோதரர் சித்திரவதை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனினும் இதை மறுத்துள்ள நடிகை பானுப்பிரியா, சிறுமி திருடியதை கண்டித்ததால் பொய் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார்.
தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட ஏராளமான படங்களில் நடித்துள்ள பானுப்பிரியா தற்போது தொலைக்காட்சி தொடர்கள் மற்றும் படங்களில் சிறு வேடங்களில் நடித்து வருகிறார். அவர் தனது வீட்டில் வேலை செய்வதற்காக ஆந்திர மாநிலம் பாண்ட்ராவாடாவை சேர்ந்த பிரபாவதி என்பவரது 14 வயது மகளை கடந்த ஆண்டு சென்னைக்கு அழைத்து வந்துள்ளார். முதலில் சிறுமி சந்தியாவுடன் பாசமாக பழகிய பானுப்பிரியா ஒரு கட்டத்தில் பெற்றோருடன் பேச அவரை அனுமதிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதையடுத்து பானுப்பிரியாவின் வீட்டிற்கு வந்த சிறுமியின் பெற்றோர் மாதத்திற்கு 5 நாட்கள் தங்கள் ஊருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டதாகவும், ஆனால் அதற்கு மறுத்த பானுப்பிரியா மறுத்ததாகவும் குறிப்பிடுகிறது. மேலும் பானுப்பிரியாவின் சகோதரர் கோபாலகிருஷ்ணன் சிறுமியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக புகார் எழுந்துள்ளது. இதையடுத்து குழந்தைகள் நலத்துறை அதிகாரிகள் மூலமாக ஆந்திர மாநிலம் சமலகோட்டா காவல் நிலையத்தில் சிறுமியின் தாய் பிரபாவதி புகார் அளித்துள்ளார். இதனிடையே வயதை மறைத்து அந்த சிறுமி பணியில் சேர்த்ததாகவும், தமது வீட்டில் பணம் திருடியதை தட்டி கேட்டதால் சிறுமியின் தாயார் பொய் புகார் அளித்திருப்பதாகவும் பானுப்பிரியா குற்றம் சாட்டியுள்ளார். சகோதரர் மீதும் உங்கள் மீதும் ஆந்திராவில் உங்க வீட்டில் வேலை பார்த்தவங்க புகார் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? அதுக்கு நாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காம அவங்க அழுத்து காலை பிடிச்சதுனால விட்டதுதான் காரணம். எதனால நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம் தான் இருந்தோம், கொடுக்கணும்ட்டு வாங்க போலாம்னு காலை பிடிச்சிட்டு கொடுக்க வேண்டாம், நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு இந்த திங்ஸ் மட்டும் கொண்டு வந்து கொடுத்துட்டு நகையும் கேஷும் கொடுக்கல. சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டது தொடர்பான வழக்கில் சிபிஐக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக வேட்பாளர் மருது கணேஷ் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் சார்பில் ரகசிய அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கை ரத்து செய்யப்பட்டதால் மீண்டும் புதிய வழக்கு பதிவு செய்து சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என திமுக தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. மேலும் வருமான வரித்துறை தாக்கல் செய்த ஆய்வறிக்கையில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களின் பெயர் இடம்பெற்றுள்ளதாகவும் அந்த அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் திமுக தரப்பில் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் சிபிஐ வழக்கில் எதிர் மனுதாரராக இணைத்து இது குறித்து பதில் அளிக்குமாறு உத்தரவிட்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் டாஸ்மாக் கடையின் மேற்பார்வையாளர் வீட்டில் கொள்ளையடித்த கும்பல் வீட்டிற்கு தீ வைத்துவிட்டு சென்ற சம்பவம் அங்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. பொள்ளாச்சி அருகே அருள்ஜோதி நகரை சேர்ந்த குமார் டாஸ்மாக் கடையில் மேற்பார்வையாளராக பணியாற்றி வருகிறார். இவர் குடும்பத்துடன் வெளியூர் சென்றிருந்த நிலையில் அவருடைய வீட்டிற்குள் புகுந்த கும்பல் பீரோவில் இருந்த நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்தது. பின்னர் அந்த கும்பல் குமாரின் வீட்டிற்கு தீ வைத்துவிட்டு தப்பிச் சென்றது. இதில் வீட்டில் இருந்த டிவி, பீரோ உள்ளிட்ட 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சாம்பலாகின. தகவலறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் கடுமையாக போராடி தீயை அணைத்தனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளை கும்பல் குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை அயனாவரம் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவரை வழக்கிலிருந்து விடுவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. சென்னை அயனாவரம் பகுதியை சேர்ந்த 11 வயது மாற்றுத்திறனாளி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக 17 பேர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் இருந்து தம்மை விடுவிக்க கோரி தீனதயாள் என்பவர் சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தீனதயாளன் சீராய்வு மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த நீதிபதி பார்த்திபன் மனுதாரருக்கு எதிராக முகாந்திரம் இருப்பதாலும் பாதிக்கப்பட்ட சிறுமி குற்றம் சாட்டப்பட்டவரை அடையாளம் காட்டியுள்ளதாலும் வழக்கிலிருந்து விடுவிக்க முடியாது என்று கூறி தீனதயாளனின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியிலிருந்து கர்நாடகாவிற்கு புறப்பட்ட விஸ்வரூப கோதண்டராமர் சிலை கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே வாகனம் பழுதானதால் நடுவழியில் நிற்கிறது. கர்நாடக மாநிலம் ஈஜிபுரா பகுதியில் 108 அடி உயரத்தில் விஸ்வரூப கோதண்டராமர் சிலை அமைக்கப்பட உள்ளது. இதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த கொரக்கோட்டை மலையிலிருந்து 350 டன் பாறை வெட்டி எடுக்கப்பட்டு சிலை வடிவமைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் 7ஆம் தேதி 240 டயர்கள் கொண்ட கார்கோ லாரியில் சிலை புறப்பட்டது. ஆனால் குறுகிய பாதை மற்றும் பழுது உள்ளிட்ட காரணங்களால் பல்வேறு இடங்களில் வாகனம் நிறுத்தப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே வந்தபோது மீண்டும் பழுது ஏற்பட்டதால் வாகனம் அங்கேயே நிறுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து இந்த சிலையை காண ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். மேலும் அந்த பாதையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதால் வாகனங்கள் வேறு பாதையில் திருப்பிவிடப்பட்டன. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவேற்றது. மேலும் பல செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழோடு.